வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். திரும்பி வந்த பார்கவி, உயிருக்கு போராடும் ஈஸ்வரி, குணசேகரனுடைய பிளான், எதிர்நீச்சல் சீரியலை பற்றி இன்றைக்கான எபிசோடை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நேர்மையான அதிகாரி வேண்டுமென ஜனனி, நந்தினி, ரேணுகா போராட்டி நடத்ததை பார்த்து கடுப்பான கதிர், இதற்குத்தான் அவங்கள வீட்டை விட்டு அனுப்ப வேண்டாம் என்று சொல்லியிருந்தோம். அப்போ பார்த்தீங்களா, நானே அவளை வெட்டி கொன்றுப்பேன் ஆவேசமாக வெளியில் கிளம்புறாங்க. கதிரை சமாதானப்படுத்தி குணசேகரன், அவனுங்களை வெட்டி விட்டு ஞானமாவது நீயும் ஜெயிலுக்கு போக போறியா? இந்த கொலைகாரி ஜனனியை நான் தண்டனை வாங்கி தரேன். என் பொண்டாட்டியை ஜனனி கொண்டுட்டா, அதை மறைக்கத்தான் இப்படி நாடமாடுகிறா. அவளை நான் நிச்சயமாக ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு சொல்லிக்கிறாங்க. ஈஸ்வரியுடைய வாழ்க்கை விசாரிப்பதற்காக நேர்மையான அதிகாரியை நீதிபதி நியமிக்கிறாங்க. இந்த வழக்கில் கொற்றவை தலையிடக்கூடாது என உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. அதன் பின்பு மருமகள்கள் அனைவருமே வீட்டுக்கு வந்து ஈஸ்வரியை நினைத்து கதறி அழுகிறாங்க. அப்போது ஜனனி, கொற்றவை இந்த வீட்டில் விசாரணை நடத்தி வந்தபோது அறிவுக்கரசி இந்த அறையில் ஏதோ செய்து கொண்டிருந்ததாக சொல்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அறையில் என்ன வேலை? அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரியுடைய அக்கா ஃபோனில் இருந்து அனைத்து வீடியோக்களுமே டெலீட் செய்யப்பட்டாங்க. அக்கா எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிய பிறகு தான் ஏதோ நடந்திருக்கிறது, இதில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அது என்னவென்று நாம் கண்டுபிடிக்க வேண்டுமென சொல்கிறீங்கிறாங்க ஜனனி. அவங்க மறுபக்கம் மருத்துவமனையில் தர்ஷினி எதுவுமே சாப்பிடாமல் அழுது கொண்டே இருக்க, ஜீவானந்தம் தர்ஷினிக்கு ஆறுதல் சொல்லி, நீ தைரியமாக இருந்தால் தான் அம்மாவுக்கும் நன்றாக இருப்பாங்க, ஈஸ்வரி ஒரு போராட்ட குணம் கொண்டவள், நிச்சயம் இதிலிருந்து மீண்டு வருவாள் என சொல்கிறாங்க. அப்போது தர்ஷினி, அம்மா பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என ஆசைப்பட்டு கடைசியில் அது நடக்காமலே போய்விட்டது என வருத்தப்படுறாங்க. அப்போது ஜீவானந்தம் அதை பற்றி எல்லாமே இப்போது நாம் பேச வேண்டாம், இப்போது அம்மாவினுடைய உடல்நலம் எப்படி இருக்குது என்பது மட்டுமே நான் பார்க்க வேண்டும் கண்டதை போட்டு மனதில் குழப்பிக்கொள்ள வேண்டாம் என சொல்கிறாங்க. அதற்கு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மருத்துவமனைக்கு வராங்க பார்கவி. கனடாவுக்கு சென்று விடுவாள் என அனைவருமே எதிர்பார்த்த நிலையில் பார்கவி கனடாவுக்கு செல்லாமல் மருத்துவமனை வராங்க. பார்கவியை பார்த்த ஜீவானந்தம், இங்கே ஏன் வந்த, ஏன் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு கேட்க, என்னால் சுயநலமாக எதையுமே யோசிக்க முடியல, இந்த நேரத்தில் நான் அம்மாவுடன் இருக்க வேண்டுமென அதை தான் எனக்கு சரியாகப்பட்டது என இருந்திருக்காங்க. இன்றைய எபிசோடுக்கான புது அதிகாரியாக நியமிக்கப்பட்ட ஐஓ குணசேகரன் வீட்டில் விசாரணை நடத்துவதற்கு வருவாங்க. அப்போது ஈஸ்வரி ரத்த வெள்ளத்தில் கிடந்த அறையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி முள்ளே அழைத்து சென்று அறையை காட்டுகிறாங்க. அங்கு இருந்தது விசாரணை அதிகாரி தொடங்கிறாங்க. இதை எடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இன்றைக்கான எபிசோடில் பற்றி தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இறந்து போவதாக அவங்களுடைய மகள்களும் மகனும் கதறி எழுதுவதாக வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. இது ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.